ரீச் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஓகேவா? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்டே நம்ம ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன எல்லாமே பார்த்துட்டோம். ஃபோர்ஸ்னா என்ன, அதோட டெஃபினிஷன், அதோட டைப்ஸ், அது எந்த மாதிரியான டைப்ஸில் இருக்கும், அதில் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இந்த நியூட்டன்ஸ் லாவை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. பார்க்காதவங்க அந்த கிளிப்பை பார்த்துருங்க. கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு சர்ஃபேஸில், இதுதான் சர்ஃபேஸ், அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்டில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஃபோர்ஸை கொடுக்காத வரைக்கும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே நான் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது என்ன ஸ்டேட்லேயே தான் இருக்கும், என்ன ஸ்டேட்லேயே தான் இருக்கும், ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். புரிஞ்சா? நான் எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல, இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து 0. அப்போ இட் வில் பி இன் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே கொடுக்கலைன்னா இட் வில் கண்டினியூ இன் ரெஸ்ட் ஸ்டேட்டு. ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பால், ஃபுட்பாலை வந்து நம்ம கிக் பண்ணி விட்டுட்டோம், அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த பால் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குன்னா இங்க ஏதாவது ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த பாலை நான் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அது என்ன ஆகிட்டே தான் இருக்கும், மூவ் ஆகிட்டே தானே இருக்கும். ஸ்பீட்ல மாற்றம் ஏற்படலாம், இருந்தாலுமே அங்க மூவிங்னு ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நிப்பாட்டுற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஸ்டேட்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், என்ன ஸ்டேட்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், மோஷன் ஸ்டேட்ல. ஓகேவா? புரிஞ்சா? இங்க ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்க ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா என்ன? ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அங்க கொடுத்துருக்கோம், மூவ் ஆயிட்டே தான் இருக்கு. பட் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணாத வரைக்கும், ஸ்டாப் பண்றனோ இல்ல டைரக்ஷனை மாத்தி கிக் பண்ணி விடுறனோ அந்த பாலை, ஏதோ ஒன்று பண்ணுவேன். பட் நான் இன்னொரு ஃபோர்ஸை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்காத வரைக்கும் மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். இட் ரிமைன்ஸ் இன் சேம் மோஷன் ஸ்டேட். புரிஞ்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் லா. ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது ரெஸ்ட்லயே தான் இருக்கும். மோஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் மோஷன்ங்கிற அந்த ஸ்டேட்டை மாத்தி ஃபோர்ஸ் கொடுத்து நிப்பாட்டுற வரைக்கும் அது என்ன ஆயிட்டே தான் இருக்கும், மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? Without any external force, it will continue its state same as before. ஓகேவா? If a body is at rest or in motion without any external force, then it will continue in rest or in motion same as before. இதுதான் ஃபர்ஸ்ட் லா. இதை நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவெல்லாம் எந்த சிலபஸ் மாறினாலும் எங்க போனாலும் மாற போறது கிடையாது. இப்ப படிக்கிறது தான், இதுக்கப்புறம் நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, நியூட்டன் செகண்ட் லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். நியூட்டன்ஸ் லா ஃபுல்லாமே ஃபோர்ஸ் பத்தி தான்ப்பா. ஃபோர்ஸ்னால வரக்கூடிய வெலாசிட்டி சம்பந்தப்பட்டது தான் நியூட்டன்ஸ் லா ஃபுல்லாவுமே. ஓகேவா? நியூட்டன்ஸ் லா எதை பத்தினது? வெலாசிட்டி, ஃபுல் ஆஃப் வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம்னா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. நான் ஏன் இங்க வெக்டர் சிம்பிள் கொடுத்துருக்கேன்? ஃபோர்ஸ் வெக்டர் குவான்டிட்டி, அதனால வெக்டர் சிம்பிள் கொடுத்துருக்கேன். பி வெக்டர் குவான்டிட்டி, அதனால வெக்டர் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. T ஈக்குவல் டு mv நம்மளுக்கு தெரியும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? சரி, ஓகே. F ஈக்குவல் டு dp பை dt போட்டிருக்கோம். இங்க P ஈக்குவல் டு m இன்டு v போட்டிருக்கோம்.
mங்கிறது மாஸ் இல்லையா? மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை 2 கிலோ இருக்கிற ஆப்ஜெக்டை 2 கிலோ இருக்கிற ஆப்ஜெக்டை நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறேன். இங்கே மொமெண்டம் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். மொமெண்டம்ங்கிறது என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதா? கண்டிப்பாக ஆகும். இதோட மாஸ் சேஞ்ச் ஆகுமா? 2 கிலோ இருக்கிற பாக்ஸை நான் ஃபோர்ஸை கொடுத்து தள்ளி இங்கே நகர்த்தி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் அதே கிலோ தான் இருக்கும் இல்லையா? ஸோ மாஸ் எனக்கு மாறாது. அதனால மாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எனக்கு. புரிஞ்சா? ஸோ நான் இந்த மொமெண்டமை இந்த பீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். F ஈக்குவல் டு d/dt இன்ட்டு mv. எனக்கு மாஸ் கான்ஸ்டன்ட்டு, அதனால அதை டைமை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டேன். ஸோ மாஸை தனியாக எடுத்துகிட்டு dv/dtன்னு போடுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். m இந்த சைடு வந்துடும் dv/dt. ஏன் அப்படின்னா மாஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதை டைமை பொறுத்து நம்ம மாற்ற தேவையில்லை. டைமை பொறுத்து அது மாறாது. இட்ஸ் டைம் இண்டிபெண்ட். ஓகே, இது ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த dv/dtனா என்னப்பா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். ஸோ இந்த dv/dtக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா a போடுறேன். a means acceleration. A equal to dv/dt. Acceleration is equal to rate of change of velocity. So நான் m into aன்னு போடுறேன். புரிஞ்சா? So net force is equal to mass into acceleration. இதை தான் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் கம்ப்ளீட் டெஃபினிஷன் எங்கிருந்து வந்திருக்கு? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இதிலேருந்து நான் P என்ன பண்ணுறேன்? எடுக்கிறேன். P எடுத்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு போடுறேன். இதில் வந்து நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தேன் அப்படின்னா என்னென்ன மாறுதுன்னு நான் பார்க்குறேன். மாஸ் மாறல, ஸோ கான்ஸ்டன்ட்னு வைக்கிறேன். வெலாசிட்டி மட்டும் தான் எனக்கு மாறுது, அதனால நான் டைம் பொறுத்து இது மாறும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? எம்மை தனியாக வச்சுட்டு dv/dtன்னு போடுறேன். dv/dt என்னது? a, ஆக்சிலரேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவல் டு mஏன்னு போடுறேன். இதனால தான் எனக்கு வந்தது நியூட்டன் செகண்ட் லாவோட டெரிவேஷன் என்னது? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ma. ஆக்சிலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி. புரிஞ்சா? ஏன் ஆக்சிலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி? dv/dt. v என்னது? வெலாசிட்டி என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் ஆக்சிலரேஷன் ஆல்சோ என்ன? வெக்டார் குவான்டிட்டி. புரிஞ்சா? செகண்ட்ல மறப்போமா? செகண்ட்ல என்ன? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் p. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இங்கே நம்ம ஒரு சம் போடலாம். ஏன்னா F ஈக்குவல் டு mங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம ஒரு சம் போடலாம். நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் ஒரு பாக்ஸை தள்ளுறதுக்காக, 2 kg பாக்ஸ் தள்ளுறதுக்காக நான் வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். 10 நியூட்டன் மீன்ஸ் வாட்? நியூட்டன்கிறது எதோட SI யூனிட்? ஃபோர்ஸோட SI யூனிட். ஸோ ஐ கிவ் நியூட்டன். ஓகே, 10 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து ஒரு 2 கிலோ ஆப்ஜெக்டை நான் தள்ளுறேன். இது என்ன? 2 கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸ். ஓகே, கிலோகிராமுங்கிறது மாஸோட SI யூனிட். 2ங்கிறது அதோட மேக்னிடியூட், நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, 2 கிலோகிராம் இருக்கிற ஒரு பொருளை நான் என்ன பண்ணுறேன்னா 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். அப்போ எனக்கு ஆக்சிலரேஷன், இதில் இருந்து எனக்கு ஆக்சிலரேஷன் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபோர்ஸு என்கிட்ட இருக்குது, மாஸு எனக்கு தெரியும், நான் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? 10 நியூட்டன். 10 நியூட்டன். ஸோ ஃபோர்ஸுக்கு பதிலாக 10 ஈக்குவல் டு மாஸ் எனக்கு தெரியும் என்னது? 2. மாஸ் என்னது? 2. ஆக்சிலரேஷன் தெரியுமா? தெரியாது. ஆக்சிலரேஷன் தெரியாது. ஆக்சிலரேஷன் அப்படியே எழுத்துக்கலாம். இப்போ இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளைல இருக்கு. இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகுமா? ஆகும். டிவைட் ஆகுமா? ஆகும். அடுத்து a ஈக்குவல் டு 10/2 ஈக்குவல் டு 5. புரிஞ்சா? 10/2 ஈக்குவல் டு 5. ms ஸ்கொயர்டு ஆக்சிலரேஷனோட யூனிட். எப்படி திடீர்னு m/s² வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான யூனிட் என்ன?
நியூட்டன் இல்லையா, ஈக்குவல் டு, நான் யூனிட்டை மட்டும் தான் எழுதுறேன்ப்பா. இதுக்கான யூனிட் என்ன, மாஸ்க்கான யூனிட்டு கிலோகிராம். ஆக்சலரேஷனோட தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இது வேண்டாம். சரியா, இப்போ நியூட்டனை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்துருக்கோம், ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். நியூட்டனை எப்படியும் எழுதலாம், கிலோகிராம் m(s)(2) அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கிலோகிராம் m(s)(2) ஈக்குவல் டு kg அப்படிங்கிறத இந்த ரெண்டோட யூனிட் இல்லையா. இப்போ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும், m(s)(2). இங்கே ஆல்ரெடி a ஆக்சலரேஷன் இருக்குது. அப்போ ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன, மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆர் m/s². புரிஞ்சா, யூனிட்டை நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண பார்க்கணும், ஷார்ட் பண்ண பார்க்கணும். அதுக்காக தான் நான் நியூட்டனை என்ன பண்ணுறேன், கிலோகிராம் ms/-2 சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஈஸியாக யூனிட்டை மாற்றிக்கிறேன். புரிஞ்சா. ஸோ நான் இந்த 2 கிலோ ஆப்ஜெக்டை 10 நியூட்டன் தந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்தேன்னா எனக்கு கிடைக்கிற ஆக்சிலரேஷன் எவ்வளோ, a = 5 m/s². புரிஞ்சா. இதே ஃபோர்ஸ் கேட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனும் கொடுக்கலாம், மாஸை கண்டுபிடிக்க சொல்லி ஃபோர்ஸும் ஆக்சிலரேஷனும் கொடுக்கலாம். நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் போட தெரியணும். சரி, நெக்ஸ்ட் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லாலையும் செகண்ட் லாலையும் என்ன பார்த்தோங்கிறத ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் லால என்ன பார்த்தோம், நோ ஃபோர்ஸ் மீன்ஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இல்லையா. ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும் நம்ம ஃபோர்ஸ் தராட்டி, மோஷனில் இருந்துச்சுன்னா மோஷன்லேயே தான் இருக்கும் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காட்டி. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்காத வரைக்கும் ரெஸ்ட்ல இருந்தால் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், மோஷனில் இருந்தால் மோஷன்லேயே தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன, ஃபோர்ஸ் சேஞ்சஸ் வெலாசிட்டி. புரிஞ்சா, ஃபோர்ஸ் சேஞ்சஸ் வெலாசிட்டின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு, ஓகேவா. ஃபோர்ஸ் சேஞ்சஸ் வெலாசிட்டி, ஃபோர்ஸ் அதிகமாக வெலாசிட்டி அதிகமாகும், ஃபோர்ஸ் கம்மியாக வெலாசிட்டி கம்மியாகும். ஸோ ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த லாவை செகண்ட் லால பார்த்தோம். இப்போ தேர்ட் லால ஒரு ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோர்ஸை நியூட்டன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பொருள் இருக்கு, 2 பாக்ஸ் இருக்கு. அதை நான் இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா. இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கிடைக்குது. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. புரிஞ்சு. இப்போ இது ஏங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், பிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இதுல ஒன் ஆஃப் தெம் இஸ் ஆக்ஷன், அதர் இஸ் ரியாக்ஷன். இப்போ ஒரு ஃபோர்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதுல இருந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த லாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஆக்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரே பாடியில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வேற பாடிஸ் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால நடக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனும் ரியாக்ஷனும் சைமுல்டேனியஸா என்ன ஆகிக்குது, அக்கர் ஆகுது. ஓகேவா. இதுதான் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபோர்ஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ். 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுக்கவோ இல்லை ஆக்ட் ஆகவோ முடியும். இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்ப்ளீட் ஒன். இதை இப்படி கூட சொல்லலாம், a particle existing all by itself neither exert nor experience any force at all. எப்படின்னா, நான் ஒரு ஆப்ஜெக்டை ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சிடறேன் எங்கேயோ ஒரு பக்கத்தில், நான் எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல அப்படின்னா அதில் ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குமா,
இருக்குமா? இருக்காது. அப்போ அதோட ஃபோர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்கவே இருக்காது. இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. புரிஞ்சா? இதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா மறக்கவே கூடாது.